Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்லி லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் மொத்தம் நமக்கு 3 டைப் இருக்குன்னு தெரியும். சிங்லி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட், சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சிங்லி லிங்க் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன, லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. சிங்கிள் அப்படின்னாலே ஒன்னுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு நோட் வந்து ஒரே ஒரு லிங்க் ஃபீல்டை மட்டும் பாயிண்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம சிங்லி லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் a linked list in which each node contains only one link field pointing to the next node in the list. இப்போ பாருங்க, நமக்கு 10, 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு 5 நோட் இருக்கு. 5 நோடும் சிங்கிளா ஒரு நோட்ல இருந்து ஒரு நோடுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கிறதுக்கு பேரு தான் நம்ம சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்வோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, எப்படி சிங்லி லிங்க் லிஸ்ட் ஹெட்டர் இருக்கும். இந்த ஹெட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டம்மி திங் தான். அதுல ஆட்டோமேட்டிக்காவே ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் என்னவோ அது போய் ஸ்டோர் ஆயிடும். அவ்வளோதான் ஹெட்டருடைய வேலை. ஓகேவா? இவ்வளோதான் நமக்கு சிங்லி லிங்க் லிஸ்ட். 2 மார்க்ல கேட்டாங்கனாலும் இந்த 2 லைன் எழுதிட்டு நம்ம ஒரு டயக்ராம் எக்ஸாம்பிள் போட்டா போதும். ஓகே, என்னெல்லாம் ஆப்ரேஷன் சிங்லி லிங்க் லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? மொத்தம் 4 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். கிரியேஷன், இன்சர்ஷன், டெலீஷன், ட்ராவர்சிங். அந்த ட்ராவர்சிங்கை டிஸ்பிளேன்னு சொல்லலாம். டிஸ்பிளே மீன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், ஓகேவா, ஆல்டர் பண்ணலாம், ப்ரீவியஸ் நோடு என்னன்னு கேட்கலாம், ஆஃப்டர் த நோடு என்ன எலமெண்ட் வரும்னு கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்மளுடைய லிங்க் லிஸ்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் அதோடைய ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் கிரியேஷன். கிரியேஷன் அப்படின்னா ஒரு நோடை புதுசாக கிரியேட் பண்ணுறது. அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா malloc ஃபங்க்ஷன். ஓகேவா? malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நோடை கிரியேட் பண்ணுற அந்த மெமரி அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கெட் நோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். கெட் நோட் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராம்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நோடை புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கெட் நோட் ஃபங்க்ஷன் வேணும், அந்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு malloc ஃபங்க்ஷன் வேணும். ஏன்னா நான் இந்த மெமரியை நான் இதுக்கு அலோகேட் பண்ணிடுறேன், இந்த 10ன்ற நோடுக்கு இந்த மெமரியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்றதுக்கு malloc ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நோடை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நம்ம லிஸ்ட் எம்டியா இருக்கு அப்படின்னா அது நம்ம கிரியேட் பண்ற நோடு தான் நியூ நோட். அதுவே லிஸ்ட் வந்து எம்டியா இல்லை அப்படின்னா எனக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு நோட் இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு நியூ நோட கிரியேட் பண்ணலாம். அப்போ நான் கிரியேட் பண்ற அந்த நியூ நோடு எப்படி இருக்கும்? அதோடைய பாயிண்டர் முதல்ல எந்த நோடு இருந்துச்சோ ப்ரீவியஸ் நோட் அந்த நோடை வந்து மென்ஷன் பண்ணும். அப்படி இல்லைன்னா முன்னாடியே ஒரு நோடு இருக்கு, நான் அதுக்கு பின்னாடி இன்னொரு நியூ நோட கிரியேட் பண்ணலாம். அப்படி என்ன ஆகும்? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க நோடோட பாயிண்டர் யாரை பாயிண்ட் பண்ணும்? நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்க நியூ நோட பாயிண்ட் பண்ணும். இவ்வளவுதான் நான் வந்து ஒரு நோட புதுசா கிரியேட் பண்ணணும்னா எனக்கு இருக்க டெக்னிக்ஸ். ஜஸ்ட் சிம்பிள். நம்ம அதாவது மேலே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஒரு நோடை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு நோடுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லிங்க்டு லிஸ்ட்டில் கிரியேட் ஆகும். ஓகேவா? இதோடைய ரொட்டீன்னா ஒன்றுமே கிடையாதுமா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை ப்ரோக்ராமிங்கில் அந்த கான்செப்டை மட்டும் நம்ம சொல்கிறதுக்கு பேரை தான் நம்ம ரொட்டீன் அப்படின்னு இங்கே சொல்வோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னுடைய நோடை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டு எதுக்குன்னா ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் ஸ்ட்ரக்ட் நோட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்ட் நோட் ஓப்பன் பிரேஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய டேட்டாஸை நான் இன்டீஜர்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இன்ட் டேட்டா கோலன் வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்ட், அதாவது ஸ்ட்ரக்சர்ல நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரக்ட் நோட் என்ன எடுத்துக்கணும்? ஸ்டார் நெக்ஸ்ட். இது எதை நெக்ஸ்ட் மென்ஷன் பண்ண போகுது, எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டார் நெக்ஸ்ட்ன்றது. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஹெட் என்னவா இருக்கும்? நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு முதல்ல நான் எடுத்துக்குவேன், நல்லா இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய நோடுக்கு பின்னாடியோ இல்லை முன்னாடியோ நான் ஆட் பண்ணுவேன். இவ்வளோதான் என்னுடைய சிம்பிள் ரொட்டீன் ஃபார் கிரியேஷன் ஆப்ரேஷன் இன் சிங்லி லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஆஃப் அ நோட்.
அதாவது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு நோடை எப்படி வந்து நம்மளுடைய லிஸ்ட், அதாவது லிஸ்ட்ல இருக்க ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்ல ஒரு நோடை எப்படி நான் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணணும் ஒரு நியூ நோடை அப்படின்னா முதல்ல மெமரியை அலாகேட் பண்ணணும். அந்த நோடுக்கான மெமரி எவ்வளோ, அதில் நான் என்ன டேட்டா ரீட் பண்ண போறேனோ அது எனக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நான் ஒரு நோடை கிரியேட் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு எனக்கு மெமரி முதல்ல வேணும். இந்த இடம் இருந்தால் தான் நான் வந்து அதில் டேட்டா போட முடியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெமரியை வந்து அலாகேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், நியூ நோடை ஃபர்ஸ்ட் எம்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டேட்டாவை வந்து ரீட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் டேட்டாவை உள்ளே போட்டுருவேன். டேட்டா உள்ளே போட்டேன்னா என்ன ஆகும், அதோடைய பாயிண்டர் நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணும். இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அப்போ எனக்கு இந்த இன்சர்ஷன் 3 வேஸ்ல நடக்கலாம். மொத்தம் 3 கேசஸ் இருக்கு. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. கேஸ் 1 அப்படின்னா என்னன்னா, என்னுடைய நோட் ஆல்ரெடி ஒரு நோட் இருக்குன்னா அதில் பிகினிங் ஆஃப் த நோட், அதாவது நோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நான் ஒரு நியூ நோடை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எண்ட் பாயிண்ட்ல ஒரு நியூ நோடை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது குறிப்பிட்ட இன்டர்மீடியட் பொசிஷன், அதாவது மிடில் ஆஃப் த லிஸ்ட், ஓகேவா, இடையில, அதாவது ஒரு லிஸ்ட்டுக்கு இடையில நான் ஒரு நோடை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மொத்தம் என்னால் 3 கேசஸில் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். ரொம்ப 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 சிம்பிள் திங். ஈஸியாக சொல்லித்தரேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 பாருங்க. மொத்தம் எனக்கு 2 ஸ்டெப் தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே போடணும். இன்சர்ஷன் டெலிஷனில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு நோட் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு நோட் போட சொல்லி கொடுத்துட்டேன். ஹெட்டர் வச்சுக்கிறீங்க 10, இதுவே கான்ஸ்டன்ட் நம்பராக வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு போடுறதுக்குமே 10, 20, 30, 40 அதோடைய அட்ரஸ் மெமரி லொக்கேஷன் 100, 200, 300, 400. இந்த பாயிண்டர் என்ன பண்ணும், 10ஓட பாயிண்டர் 200, அதாவது 20ஓட அட்ரஸை வச்சுக்கும். இந்த 20ஓட பாயிண்டர் 30ஓட அட்ரஸ் 300 வச்சுக்கும். இந்த 30ஓட பாயிண்டர் 40ஓட அட்ரஸ் 400 வச்சுக்கும். இப்படி தானே நமக்கு வச்சுக்கும். லாஸ்ட் நோடு என்னவா இருக்கும், நல் நோடா இருக்கும். இதுதான் என்னுடைய ஸ்டெப் 1. இந்த 3 கேஸ்லயுமே என்னுடைய ஸ்டெப் 1 இதுதான். ஓகேவா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்து என்ன பண்றேன், முதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன், இன்சர்ட் a node at beginning. அதாவது ஆல்ரெடி இருக்க நோட்ல பிகினிங் ஆஃப் த நோடு முதல்ல என்னுடைய புது நோடை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுவேன், ஜஸ்ட் நான் என்ன இருக்கோ என்னுடைய இந்த டயக்ராமை நோடு இல்லாமல், அதாவது ஹெட்டர் இல்லாமல் அப்படியே இங்கே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 10க்கு பதிலாக, இந்த 10 தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நோட், அந்த 10க்கு பதிலாக எனக்கு முன்னாடி ஒரு நோடு வரணும். அதை நான் 50, இங்கே 40ல் முடிஞ்சிருக்கனால 50, அதோட அட்ரஸ் 500ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும், இந்த நோடு ஃபர்ஸ்ட் நோடுனா அது நெக்ஸ்ட் நோடா யாரை பாயிண்ட் பண்ணும், முதல்ல ஃபர்ஸ்ட் நோடா யார் இருந்தா 10 அவங்கள தான் இப்போ செகண்ட் நோடா பாயிண்ட் பண்ணும். ஸோ செகண்ட் நோடா பாயிண்ட் பண்ணிச்சு. அப்போ அட்ரஸ் அங்கே யாரோடது ஸ்டோர் ஆகும், இந்த 10ஓட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும். அதை 100 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டரில் 500. இவ்வளோதான். ஒரு நோட்ல பிகினிங் ஆஃப் த நோட்ல லிஸ்ட்ல வந்து என்னுடைய நோடை ஆட் பண்றேன்னா எப்படி வரும், ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க கேஸ் 2. கேஸ் 2 என்ன சொல்லியிருக்கோம், எண்ட் ஆஃப் த நோடு, என்னுடைய நோடு ஒரு நியூ நோடு ஆட் பண்ணனா எப்படி இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஸ்டெப் 1 தெரியும். ஓகே, 3க்குமே சேம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இன்சர்ட் நோட் அட் எண்ட். எண்டில் நோட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் ஸ்டெப் 1 அப்படியே ட்ரா பண்ணிட்டு லாஸ்ட்டாக நல் நோடு இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, இந்த நல் நோடு போடாமல் அதில் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு நோடு ஆட் ஆகுது. அதோடைய வேல்யூ 50, அதோட அட்ரஸ் 500. ஓகேவா, அப்போ இந்த 500 யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கும், இந்த 40ஓட பாயிண்டரில் போய் இதோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிடும். இதுதான் இப்போ லாஸ்ட் நோடு நல் நோடு ஆகிடும். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். கேஸ் 2 என்னுடைய எண்ட் ஆஃப் த நோடில் ஒரு நோடு ஆட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவேன். அடுத்து ஸ்டெப் 3 கேஸ் 3. கேஸ் 3 என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் பொசிஷன், அதாவது மிடில் ஆஃப் த நோட்ல என்னுடைய ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவேன், சேம் ஸ்டெப் 1 அப்படியே போட்டுக்கிறேன். ஸ்டெப் 2 இன்டர்மீடியட் பொசிஷன், அப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு அடுத்து, அப்போ நான் என்ன பண்றேன்னா 20க்கு அடுத்தோ இல்லை 30க்கு முன்னாடியோ 15ன்ற எலிமெண்ட்டை ஆட் பண்றேன். அப்போ அதுக்கு கீழே நான் 50, 500ன்னு போட்டுக்கிறேன். இப்போ யாரமா பாயிண்ட் பண்ணும், இந்த 20 50யை போய் பாயிண்ட் பண்ணும், இந்த 50 30யை போய் பாயிண்ட் பண்ணும். அப்போ அது யாரோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகும், இந்த 50யோட அட்ரஸ் தான் இந்த 20யோட பாயிண்டர்ல ஸ்டோர் ஆகும். இந்த 30யோட அட்ரஸ் 300 தான் 50யோட பாயிண்டர்ல ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான், மிடில் ஆஃப் தி எலிமெண்ட்
எலமெண்ட்லேயும் நம்மளுடைய கேசஸில் என்ன பண்ணியாச்சு, ஒரு நியூ நோடை ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இன்சர்ஷன். இதில் உங்களுக்கு கிளியராக நான் வந்து போட்டு காட்டாமல் புரியலை அப்படின்னா நான் இன்னொரு பிளேலிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பைத்தானில் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஏஐடிஎஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் சொல்லி கொடுத்தது. அந்த வீடியோலையும் உங்களுக்கு சேம் கான்செப்ட் தான், லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், சிங்லி, சர்க்குலர், டபுளி. அந்த வீடியோ செக் பண்ணி ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக நான் கையில் போட்டு காட்டுறதும் புரியும். ஓகேவா? இப்போ வாங்க ரொட்டீன் பார்க்கலாம். ரொட்டீன் மீன்ஸ் ஜஸ்ட் வாட் இஸ் வாட், என்ன பண்ணியிருக்கோன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுத போகிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வாய்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ வாய்ட் இன்சர்ட்னு அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் இன்ட்டில் இன்டீஜரில் எடுக்க போகிறேன். என்ன ஓப்பன் ப்ரேஸ் போட்டாச்சு. இன்ட்டு யாரெல்லாம் வேணும், சி கேரக்டர் எடுத்துக்கிறேன், ஏபி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரக்ட் நோட் ரெண்டு எனக்கு நோடு இது, ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய் போட்டுக்கிறேன். இப்போ அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் என்ன ஆகும், ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார், எனக்கு என்ன பண்ணணும், மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ எம்அலாக் சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்ட் நோட். ஓகேவா? இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து எனக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ன்றது யாரை பாயிண்ட் பண்ணுது, ஒரு டேட்டாவை. அந்த டேட்டாவை நான் எங்கே ஸ்டோர் பண்ணுவேன், என்னன்ற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதாவது கேரக்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட், அதாவது முதல் வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா முதல்ல எக்ஸ் யாரை பாயிண்ட் பண்ணும், நல்லா தான் பாயிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நல்லா இல்லை என்னோட லிஸ்ட்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடணும். அந்த எல்ஸ் கண்டிஷனில் நான் என்ன பண்ண முடியும், 3 வேளை என்னுடைய இன்சர்ஷனை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என் இன் பிட்வீன். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் எனக்கு எடுத்துக்கிறேன். சாரி, இங்கே வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கே நான் போடாமல் விட்டுட்டேன். பிரிண்ட் ஓகே எனக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ ஸ்கேன் போடணும். ஸ்கேன் நமக்கு என்ன தெரியும், பர்சன்டேஜ் ஆஃப் டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ட் யார் எடுத்துக்க போகிறோம், நம்ம கேரக்டர் வாங்க போகிறோம், சிஹெச் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, நான் இங்கே எதை யூஸ் பண்ணி 3 கேசஸ் எடுக்கிறனால ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரோக்ராம், அதாவது ரொட்டீனை ரைட் பண்ணுறேன். ஸ்விட்ச் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் என்ன பண்ணும், ஹெட், அதாவது ஸ்டார்டிங் நோடில் நான் என்னோட நோடை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் வந்து என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட். இப்போ ஹெட்டை என்னவா ஆக்கிடும், நான் போடுற நியூ நோடு தான் என்னுடைய ஹெட். ஸோ எக்ஸ்ன்ற நியூ நோடை வந்து ஹெட் ஆக்கிக்கும். அடுத்து கேஸ் டூ என்ன பண்ணணும், எனக்கு வந்து என் நோடில் போகணும். ஆனால் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன், ஒரு நிமிஷமா, என் நோடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என் நோடு யாருன்னா ஒய்யை வந்து நான் இப்போ ஹெட்டாக வச்சுருக்கேன். அப்படின்னா அடுத்து யார் வருவா, ஃபஸ்ட்டு நாட் நல்லா இருக்குன்னா ஒய்யோட நெக்ஸ்ட்டு தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டாக இருக்கும், அதாவது எக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேஸ் 3 வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ், அதாவது முன்னாடி ஏதாவது ஒரு நோடுக்கு முன்னாடி இருந்து எடு. அப்போ ஃபைன் பண்ணு, எனக்கு என்ன நோடு வேணுமோ அந்த நோடை ஃபைன் பண்ணிட்டு அந்த நோடுக்கு அடுத்த நோடா நான் வந்து எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு அடுத்த வேல்யூ என்ன இருந்துச்சோ அது வந்து ஒய்க்கு அடுத்த வேல்யூவை பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ அந்த எக்ஸ் என்னவாகும், ஒய்க்கு அடுத்த வேல்யூ பாயிண்ட் பண்றது இப்போ எக்ஸா பாயிண்ட் பண்ணும். அவ்வளவுதான். கடைசியா என்ன பண்ணணும், டிஃபால்ட்டா இது எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு என்டர் வேல்யூ சாய்ஸ்னு, அதாவது டிஃபால்ட் வந்து கண்டிஷன் கொடுத்துட்றோம். எனக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ நான் அது வைஸ் நான் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் கொடுத்துடலாம். இவ்வளவுதான் எனக்கு இன்சர்ஷனுக்கான ரொட்டீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் நம்மளுடைய சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா டெலிஷன் ஆஃப் அ நோட். ஓகேவா? ஒரு நோடை டெலிட் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணணும்? ஓகேவா? ஒரு நோடை டெலிட் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் அதோடைய மெமரி எவ்வளோ, எந்த இடத்துல, எந்த பொசிஷனில் அந்த நோடு பிளேஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நான் அதோட மெமரி லொக்கேஷனை முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த நான் டெலிட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் என்னுடைய வேலை. அப்போது டெலிஷன்லையுமே நான் மொத்தம் 3 கேசஸில் பண்ணலாம். பிகினிங் ஆஃப் த லிஸ்ட், எண்ட் ஆஃப் the list at any intermediate position 3 கேஸ்ல நடக்கும். ரொம்பவே சிம்பிள், ஈஸியா சொல்றேன் பாருங்க. டெலிஷன் ரொம்ப சிம்பிள். இன்சர்ஷன்ல என்ன பண்ணியோ அது ஆப்போசிட்டா பண்ணா டெலிஷன்மா. அதாவது இன்சர்ஷன்ல ஸ்டெப் 1 இருக்கிறது டெலிஷன்ல ஸ்டெப் 2, இன்சர்ஷன்ல ஸ்டெப் 2 இருக்கிறது டெலிஷன்ல ஸ்டெப் 1. அவ்வளோதான். நல்லா பாருங்க, ப்ரீவியஸா இருக்கிறத நோட் பண்ணிட்டு எடுத்து வச்சு பாருமா. ஸ்டெப் 1 வந்து என்ன கொடுத்துருக்கோம், அந்த கேஸ் 1 ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்ல எனக்கு 15 ஒரு நோடு முன்னாடி இருந்துச்சு. இதை நான் இன்சர்ஷன்ல ஸ்டெப் 2 வச்சிருப்பேன். ஓகேவா? அதை நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 2 இங்க வந்துடும். இவ்வளவுதான். 15 நோடு இருந்துச்சு, நான் அதை டெலிட் பண்ணிட்டேன்னா என்னோட நோடு இப்படி ஆயிடும். ஓகேவா? புரியுதா? நல்லா முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். கேஸ் 2ல பாருமா,
ஜஸ்ட் சிம்பிள். எனக்கு வந்து என்ன ஆகும், எண்ட் ஆஃப் தி நோடு எண்டில் வந்து 15 எனக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, அதை நான் டெலிட் பண்ணேன்னா என்னோட நோடு இப்படி ஆகிடும். அப்போ டெலிஷனில் ஸ்டெப் 2 மூணுக்குமே ஒன்று தான். ஓகேவா? கேஸ் 3 பாருங்க, இன்டர்மீடியட்டில் 50 வந்து 500 அட்ரஸ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருந்துச்சு, அதை நான் டெலிட் பண்ணேன்னா என்னோட நோடு இப்படி ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான் டெலிஷன். நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல. என்ன இன்சர்ஷனுக்கு போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுனீங்க அப்படின்னா டெலிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு ரொட்டீன் பெர்ஃபார்ம் பண்ணணும். எப்படி வந்து நம்ம இன்சர்ஷனுக்கு ரொட்டீன் போட்டோமோ அதே தான் இங்கே டெலிஷனுக்கு கொடுத்து போடுவோம். ஓகே, ஸோ டெலிஷனுக்கான ரொட்டீனையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்டா டிஸ்பிளேயிங் லிஸ்ட் ஆப்ரேஷன். டிஸ்பிளேயிங் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஒரு எலமெண்ட் வந்து இருக்கா இல்லையா, அதாவது காட்டு, எனக்கு இந்த எலமெண்ட்டை என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்றது தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், லெஃப்ட் டு ரைட்டு தான் என்னுடைய பாயிண்டர் வந்து போகும். ஓகேவா? இந்த மாதிரி தானே என்னோட பாயிண்டர் வந்து பாயிண்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டு தான் போகுது. அப்போ ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் த லிஸ்ட் தான் என்னுடைய எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதுக்கான ரொட்டீன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். வாய்ட் டிஸ்ப் அப்படின்றது என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் யார் அப்படின்னா என்னுடைய ஹெட் ஆஃப் தி நோட், ஃபர்ஸ்ட் இருக்க ஹெட்டர் தான். ஓகேவா? அப்ப அது வந்து while xன்றது வந்து நாட் நல். இந்த இதுக்கு பேர் என்ன ஆச்சரிய குறிக்கும், அந்த இதுக்கு பேரும் என்ன அப்படின்னா ஈக்குவல் டுனா நாட் நல்னு நமக்கு தெரியும். அப்போ எக்ஸ் வந்து நாட் நல்லா இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், என்ன எலமெண்ட் இருக்கோ அதை வந்து நான் ரைட் பண்ணணும். ஸோ printf percentage of d வந்து ரைட் பண்ணுவேன். அந்த percentage of d என்ன, எக்ஸ்ன்ற டேட்டா, எக்ஸ்ல என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அது. ஓகேவா? இவ்வளவுதான் எனக்கு டிஸ்பிளேயிங் லிஸ்ட். தென் ஒரு லிஸ்ட்ல வந்து ஒரு நோடு இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்றதுக்கு நம்ம சர்ச் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கான ரொட்டீன் இங்க நான் கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? இவ்வளவுதான்மா நமக்கான சிங்லி லிங்க் லிஸ்டுக்கான ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சிங்லி லிங்க் லிஸ்ட் அப்படின்னு எழுதுங்க. ஒரு டயக்ராம் போடுங்க. அதோடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதுங்க. கிரியேஷன், இன்சர்ஷன், டெலீஷன், நமக்கு டிஸ்பிளே ஆர் டிராவர்சிங்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் அதோடைய வாட் இஸ் இன்சர்ஷன்னா என்ன, கிரியேஷன்னா என்ன, எப்படி பண்ணுவோன்ற ஸ்டெப்ஸ், அதோடைய கேசஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த கேஸ் 1 கேஸ் 2 டயக்ராம். ஓகேவா? இதை நீட்டா போட்டுட்டு நமக்கான ரொட்டீன் சிம்பிளா எழுதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இருக்கிறத எக்ஸாக்டா எழுதணும் இல்லை. இதுக்கு அடுத்து இது வருது ஒய், ஃபர்ஸ்ட் இருக்க நோட நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்னா லாஸ்ட் நோடு எடுத்துக்கிறேன். அப்போ ஒய்க்கு நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், நல்லா இருக்கா இல்லையா, இவ்வளவுதான் எனக்கான ரொட்டீனோட கான்செப்டே. ரொம்ப சிம்பிள். ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த ரொட்டீனை எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இவ்வளோதானாடா, இதுல என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோ சிம்பிளான ஒன்று தான். இன்சர்ஷன் டெலிஷன் ரொம்ப ஈஸி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சர்ஷன்ல ஸ்டெப் 1 இருக்கிறது, டெலிஷன்ல ஸ்டெப் 2, இன்சர்ஷன்ல ஸ்டெப் 2 இருக்கிறது, டெலிஷன்ல ஸ்டெப் 1. ஓகேவா? நல்லா திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிஷன், இப்போ வந்து இது இன்சர்ஷனுக்கு இருக்கு, டெலிஷன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல எனக்கு பிகினிங் ஆஃப் த நோட்ல 15 ஒரு எலமெண்ட் இருக்கு, அதை நான் டெலிட் பண்ணேன்னா எனக்கு என்னுடைய நோடு இப்படி ஆயிடும். ஓகேவா? அப்போ எனக்கு இதுதான் ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. அவ்வளவுதான். இப்படி ஆப்போசிட்டா போட்டோம் அப்படின்னா நமக்கு டெலிஷன் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ரொம்பவே சிம்பிளான ஒன்மா, மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். தேங்க்யூ.